ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மணி ஃபேக்ட் சேனலில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்ணுக்கு வெறும் 3 பிரைமரி கலர்ஸ் மட்டும்தான் தெரியும். அதை வச்சு தான் மற்ற எல்லா கலர்ஸுமே பார்க்குறோம். நாய்களுக்கு வெறும் 2 கலர் மட்டும்தான் தெரியும். ஆனால் கடலுக்கு அடியில் வாழ்கிற இந்த மேண்டிஸ் இறாலுக்கு எத்தனை கலர் ரெசிப்டார்ஸ் இருக்குது தெரியுமா? மொத்தம் 16. நம்மளால் கண்ணால் கூட பார்க்க முடியாத அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், போலரைஸ்டு லைட்னு கோடிக்கணக்கான கலர்ஸை இதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம ஊரில் வாங்குற பல்பு ஒரு வருஷத்துலேயே ஃபியூஸ் போயிடுது. ஆனால் அமெரிக்காவோட கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு ஃபயர் ஸ்டேஷனில் ஒரு பல்ப் எரியுது. அது எப்போலேருந்து எரியுது தெரியுமா? 1901 வருஷத்துலேருந்து எரியுது. 120 வருஷத்துக்கு மேலே அணையாமல் எரியிற இந்த சென்டனியல் லைட் உலகத்திலேயே ரொம்ப காலம் எரியிற பல்ப்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. இதில் என்ன மேஜிக்னா, அந்த காலத்திலேயே இதை ஹேண்ட்மேடாக திக்கான கார்பன் ஃபிலமெண்ட் வச்சு செஞ்சுருக்காங்க. நடுவில் கரண்ட் கட் ஆனப்போவும் இடத்த மாற்றினப்போவும் தவிர இந்த பல்ப் இதுவரைக்கும் அணையவே இல்லை. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சார்லஸ் டொமாரிங்கிற ஒரு போலீஸ் வீரனுக்கு பசி எடுத்தா ஒரே நாளில் 4 to 5 கிலோ பச்சைக்கறியை அசால்ட்டாக சாப்பிடுவான். போர்க்களத்தில் சாப்பாடு கிடைக்காதப்போ கப்பலில் இருந்த பூனை, எலி, நாய்களை கூட விட்டு வைக்கல. அவ்வளோ ஏன் போரில் வெட்டப்பட்ட தன்னோட சக வீரனோட காலையை சாப்பிட போயிருக்கானா பார்த்துக்கோங்களேன். பிரான்ஸ் நாட்டில் இவனை கைதியாக பிடிச்சப்போ இவனோட பசியை செக் பண்ண 16 கிலோ பச்சை மாட்டுக்கறியையும் பெரிய ஆட்டுக்கறியையும் கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் மொத்தத்தையும் தின்னு தீர்த்து அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க இந்த பசி மனிதன். கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல? 1977 நாசா ஸ்பேஸுக்கு அனுப்பின ஓயேச்சர் விண்கலத்துல ஒரு தங்க முலாம் பூசின தாமிர தட்டு வச்சு அனுப்புனாங்க. இதுக்கு தெரியுமா? விண்வெளியில வேற்று கிரகவாசிகள் யாராவது இருந்தா அவங்க பூமியை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான். இதுல பூமியோட இயற்கை ஒலிகள், உலக நாடுகளின் பல்வேறு இசைகள், அப்புறம் 55 மொழிகள்ல வாழ்த்து செய்திகள் இருக்கு. அதுல ஒரு கெத்தான விஷயம், நம்ம தமிழ் மொழியும் இருக்கு. வாழ்க வளமுடன்னு தமிழ்ல பதிவு பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஊர் கர்நாடக இசை அரசி MS சுப்புலட்சுமி அம்மாவோட பாடலும் அந்த கோல்டன் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கிறது. நம்ம பூமியில இருக்க கடல்ல எவ்வளோ தண்ணி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனா பூமியில இருக்கிற மொத்த தண்ணியை விட 140 ட்ரில்லியன் மடங்கு அதிக தண்ணி இருக்கிற பிரம்மாண்டமான நீர்மேகம் விண்வெளியில மிதந்துட்டு இருக்கு. பூமியில இருந்து சுமார் 12 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல குவேச்சர் அப்படிங்கிற பயங்கரமான சக்தி வாய்ந்த கருந்துளையை சுத்தி இந்த திரவ மேகம் இருக்கு. பிரபஞ்சத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வாட்டர் சோர்ஸ்லயே இதுதான் ரொம்ப பெருசு. கையில் ஃபோனை தொடாம, வாய் திறந்து பேசாம, சும்மா நினைச்சாலே ஃபோனையோ இல்லை கம்ப்யூட்டரையோ ஆப்ரேட் பண்ண முடியுமா? எலான் மஸ்கோட நியூராலிங்க் டெக்னாலஜி மூலமா இது இப்போ ரியாலிட்டி ஆகியிருக்கு. நம்ம மூளையில ஒரு சின்ன காயின் சைஸ்ல சிப்பை பொருத்திடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிரெயின் சிக்னல்ஸை ப்ளூடூத் வழியா மொபைலுக்கு அனுப்பி வேலை செய்ய வைக்கும். கழுத்துக்கு கீழே செயலிருந்த ஒருத்தருக்கு இதை பொருத்தி செக் பண்ணப்போ அவர் வெறுமனை யோசிச்சு கம்ப்யூட்டர்ல செஸ் விளையாடி, வீடியோ கேம்ஸ் விளையாடி உலகத்தையே மிரள வச்சாரு. ஃபியூச்சர்ல பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை மீட்டு கொடுக்கவும் இந்த சிப் பயன்படும் சொல்றாங்க. ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு ஊரே சாம்பலாகி அங்கிருந்த மனுஷங்க அப்படியே கல் சிலையா மாறின கொடூரமான வரலாறு தெரியுமா? இத்தாலியில இருக்கிற பாம்பே நகருக்கு பக்கத்துல இருந்த வெசுவியஸ் எரிமலை கிபி 79 திடீர்னு வெடிச்சது. அதுல இருந்து வந்த 1000 டிகிரி செல்சியஸ் ஹீட்டான விஷக்காற்றும் சாம்பலும் அந்த ஊரையே ஒரே நொடியில மூடிடுச்சு. மக்கள் தப்பிச்சு ஓடும் போதும் தூங்கும் போதும் எந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அதே பொசிஷன்ல சாம்பல் மூடி உறைஞ்சு போய் கல் சிலையா மாறினாங்க. 1500 வருஷத்துக்கு அப்புறம் நிலத்தை தோண்டி எடுக்கும் போது கூட அவங்களோட பயந்த முகபாவனைகள் அப்படியே இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம மணி ஃபேக்ட் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.